நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 76. வெண்பனி ஒளி கொண்டு ஊரை மூடியிருந்த முதற்காலையில் அர்ஜுனன் தன் சிறு குடிலில் இருந்து கதவை திறந்து மென்மயிர் தோலாடை உடல் மூடியிருக்க வெண் குஞ்சித் தலையணி காற்றில் பிசிற வெளியே வந்தான். தோளில் வில்லும் அம்புரையும் அமைந்திருந்தன. அவனை காத்து அவ்வூரின் அனைத்து இடங்களையும் நிறைத்தபடி கிண்ணறஜன்யர் நின்றிருந்தனர். அவனை கண்டதும் எழுந்த வியப்பொலி பெருமுரசொன்றின் உருமலின் கார்வையுடன் பரவியது. 10,000 விழிகளுக்கு முன் எழுந்தபோதுதான் அவன் முதன்முறையாக நான் என முழுதுணர்ந்தான். எப்போதுமே விழிகளுக்கு முன்பு நிகழ்ந்து கொண்டிருந்தான் என அப்போது உணர்ந்தான். எவரும் அறியாத இடங்களின் முழு தனிமையில் சென்று கொண்டிருக்கும் போது கூட விழியறியா நோக்குகளால் சூழப்பட்டிருந்தான் என்று அறிந்திருந்தான். அணிகொண்டு மேடையில் எழுந்த நடிகனின் தன்னிலை அவனில் நிறைந்தது. சூழ்ந்திருந்த விழிகள் பெருகி திசை வளைவு என்றாயின. புன்னகையுடன் அனைவரையும் நோக்கி கை கூப்பினான். அவர்கள் அவனுக்கு வாழ்த்துரைக்கவோ வணங்கவோ செய்யவில்லை. விழிகள் திகைப்புடன் பதைப்புடன் நோக்கி அமைந்திருந்தன. அவர்கள் முந்தைய நாள் இரவே அங்கு வந்து கூடியிருந்தார்கள் என்பதை நனைந்து சொட்டி கொண்டிருந்த மென்மயிர் ஆடைகள் காட்டின. பலர் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தனர். இரவில் அவர்கள் மூட்டிய அனல் பள்ளங்கள் அணைந்து புகைவிட்டு கொண்டிருந்தன. கடுங்குளிரில் அங்கே அவனுக்காக அவர்கள் காத்திருக்கையில் அவன் உள்ளே கம்பளியின் கனலுக்குள் உடல் சுருட்டி கருக்குழுவே என படுத்து துயின்று கொண்டிருந்தான். கனவுக்குள் அவன் அப்பெருவலையில் ஆடிக்கொண்டிருந்தான். நடனமிடுகிறதா, உயிர் தப்ப துடிக்கிறதா அப்பூச்சி? அழியது, சிறியது, ஆனால் துடி நடனமிட்டு முடிவதுதான் எத்தனை சிறப்பானது. அகல் சுடரும் அவிநெருப்பும் கொண்டுள்ள பேரு அது. காலையில் முதற் சங்கின் ஒலி கேட்டபோது அவன் பிறை நிலவணிந்த புரிவேணி பறக்க அனலேந்திய ஒரு கையும் வேலேந்திய மறு கையுமாக ஊழ்நடனமிட்டு கொண்டிருந்தான். ஊழியொலி எனச் சங்கு, நெருப்பொலியும் அரியா நகைப்பொலியும் எழுந்தமைந்த ஆழத்து இருள். எழுந்து அமர்ந்து தன்னை தொட்டு தொட்டு தொகுத்து கொண்டான். 2 கிண்ணறஜன்ய பெண்கள் அகன்ற மரக்குடைவு காலத்தில் கொதிக்கும் நீருடன் வந்தனர். அதில் மர உரியை முக்கிய ஆவியழ உடலை துடைத்து கொண்டான். அவர்கள் அளித்த ஆடைகளை ஒன்றன் மேல் ஒன்றென அணிந்து கொண்டான். உடல் கொண்ட அனலுக்கு அத்தனை காப்பு என எண்ணி புன்னகைத்தான். ஒரு பெண் சிரித்தபடி, உங்களை எண்ணி இங்கே அவள் காத்திருப்பதாக சொல்லச் சொன்னாள் என்றாள். அர்ஜுனன் புன்னகைத்தான். அவள் தவத்தால் நீங்கள் வெல்வீர்கள் என்றாள் இன்னொருத்தி. வெல்வது அவளே என்றான் அர்ஜுனன். அவள் சிரித்தபோது இன்னொருத்தியும் இணைந்து கொண்டாள். அச்சிரிப்பையா கேட்டேன்? உடனொலித்த முழவு எது? வெளியே முழ ஒலிகள், மானுட குரல் இணைந்த முழக்கம். வெளியே யார் என்றான். குலத்தார் நீங்கள் செல்லவிருப்பதை அறிந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். முந்தைய நாள் முதுபூசகர் எழுந்து வந்து அவன் கிண்ணறர் நாட்டுக்கு செல்லவிருப்பதை சொன்னபோது குலத்தலைவரும் குடிமூத்தாரும் முதலில் பொருள் கொள்ளவில்லை. இவரை விட்டுவிடலாம் என்கிறீர்களா பூசகரே என்றார் குடிமூத்தார் ஒருவர். இவர் சென்று விட்டார் என்றால் அவளை என்ன செய்வது? உடன் அனுப்புவதா என்றார் குலத்தலைவர். பூசகர், இவர் மலையேறி கிண்ணற நாட்டுக்கு செல்கிறார். அங்கே அவர்களை நேர்கண்டு ஒப்புதல் பெற்று திரும்புகிறார் என்றார். சில கணங்களுக்கு பின்னரே அவர்களுக்கு உளம் தெளிந்து, மேலேயா? மேலே செல்வதென்றால் என்றார் குலத்தலைவர். இவர் செல்வார் என்றார் பூசகர். சற்று நேரம் நோக்கி நின்ற பின், அவ்வாறே ஆகுக என்றார் குலத்தலைவர். திரும்பி நடக்கையில் மெல்ல அச்சொல் அனைவருக்கும் பரவி முழு அமைதி அவர்களை வளைத்து அழுத்தி பிணைத்தது. அவர்களின் காலடி ஓசைகள் மட்டும் ஒலித்தன. அவளும் அவனும் மட்டுமே அந்நிறையில் இயல்பான முகமலர்வுடன் நடந்தனர். இல்ல முகப்பை அடைந்ததும் குலத்தலைவர், பூசகரின் ஆணை அது என்றால் நாங்கள் ஒன்றும் செய்வதற்கில்லை வீரரே. எங்களை ஆளும் கிண்ணற மூதாதையரின் சொற்களை கேட்கும் நேர் செவி கொண்டவர் அவர் மட்டுமே என்றார். அவரில் எழுந்து கிண்ணறர் ஆணையிட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்களை வரவழைக்க விழைகிறார்கள் என்றே பொருள். யார் அறிவார்? அழி கொண்டிருக்கலாம், அருள்வதற்காக இருக்கலாம் என்றார் இன்னொருவர். தெய்வங்களை நாம் அளக்கவியலாது என்றார் இன்னொருவர். அர்ஜுனன், நான் நாளை காலையிலேயே கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அவளை திரும்பியும் நோக்காமல் குடிலுக்குள் சென்றான். கைகூப்பியபடி அவன் முற்றத்தில் இறங்கிய போது
அவர்கள் பிளந்து வழிவிட்டனர். அவன் நடக்க தொடங்கிய போது முணுமுணுப்புகளினாலான முழக்கம் அவனை சூழ்ந்திருந்தது. அவன் ஊரின் வட எல்லையை அடைந்த போது தன்னை தொடர்ந்து இளையவர் சிலர் வந்து கொண்டிருப்பதை செவிகளால் அறிந்தான். கிண்ணரஜன்ய நாட்டின் எல்லை என குறிக்கப்பட்டிருந்த மலைப்பாறையில் பள்ளச்செதுக்கு ஓவியமாக கிண்ணரன் ஒருவன் கைவேலுடன் நின்றிருக்கும் சிலை இருந்தது. அவன் அதை அணுகி ஒரு கணம் நோக்கிவிட்டு கடந்து சென்றான். அப்பால் மலைச்சரிவில் கரிய பாறை என மலை எருது ஒன்று மேய்ந்து கொண்டிருந்தது. அவன் காலடிகளை கேட்டதும் அது தலை தூக்கி நோக்கியது. அதன் உடல் எங்கும் தொங்கிய கரிய முடியில் பனிமணிகள் சிறிய காய்கள் போல தொங்கி கிடந்தன. அவன் அருகணைய கண்டதும் அது தலையை தாழ்த்தி விழிகளை உருட்டி துருத்தி என மூச்சு விட்டது. முன்காலால் ஈர மண்ணை கிளறியது. அர்ஜுனன் அதை நோக்கியபடி நடந்து அணுகிய போது அப்பெரிய உடலில் எதிர்பார்க்க முடியாத விரைவுடன் திரும்பி பாய்ந்து மலைச்சரிவில் மேலேறி சென்றது. அதன் கால்பட்ட உருளை கற்கள் உருண்டு கீழே வந்தன. கிளறப்பட்ட மண் புண் போல தெரிந்தது. சேற்றின் புது மனம் எழுந்தது. அவன் தனக்கு பின்னால் இளையவர் சிலர் ஓடி வருவதை கேட்டு நின்றான். மூச்சிறைக்க வந்து அவன் முன் நின்ற 4வரில் முதல்வன், "நாங்களும் வருகிறோம் இளவரசே" என்றான். அர்ஜுனன் புன்னகைத்தான். "போதும் இந்த அடிமை வாழ்வு, அறுத்து கொண்டு சென்றாக வேண்டும் இந்த எல்லைகளை" என்று இன்னொருவன் சொன்னான். "நீங்கள் போரிடச் செல்கிறீர்கள் என நாங்கள் அறிவோம். நீங்கள் எங்களுக்காக தனிமையில் இருந்தால் அந்த பழியிலிருந்து நாங்கள் விடுபட முடியாது. உடன் வருகிறோம், உடன் மடியவும் சித்தமாக உள்ளோம்" என்றான் ஒருவன். "நான் போரிடச் செல்கிறேன் என எப்படி அறிந்தீர்கள்?" என்றான் அர்ஜுனன். "நேற்று என் கனவில் அப்போரை நான் கண்டேன்" என்றான் முதல்வன். "நான் அதை இவர்களிடம் சொன்னேன். இவர்களும் அக்கனவை வேறு வகையில் கண்டிருக்கிறார்கள்." இன்னொருவன், "வேறு பலரும் அதே கனவை கண்டிருக்கிறார்கள்" என்றான். "ஆம், அது என் போர்" என்றான் அர்ஜுனன். "இல்லை, அது எங்களுக்கான போர். அதுவும் எங்கள் கனவில் வந்தது" என்றான் முதல்வன். "அவர்கள் உங்களுக்காக அங்கே காத்து நின்றிருப்பதை கண்டோம்." அர்ஜுனன் புன்னகையுடன் அவன் தோளில் கைகளை வைத்தான். "நன்று, நான் எனக்கிடப்பட்ட பணியை நிறைவேற்றுகிறேன். நீங்கள் எண்ணுவது போல நான் தோற்பவன் அல்ல. திசை வென்றவன், தேவர் அருள் கொண்டவன். வென்று மீள்கிறேன்." ஒருவன், "மீளா அடிமைத்தனம் என்றால் என்னவென்று இன்று அறிந்தோம். முன்பு எப்போதோ உடல் பின்னி ஒன்றென வாழ்ந்தோம் என்கின்றன கதைகள். ஆனால் அன்று அனைவரும் ஒற்றை பெருந்திரளாக இருந்தோம். இன்று ஒவ்வொருவருக்கும் அகமென ஒன்று உருவாகி இருக்கிறது. அருமணி என ஒளிவிடும் பெரு நஞ்சு, அதை சுமந்தலைகிறோம். இரக்கமற்ற தலைவனுக்கு தேரோட்டும் பாகன் எங்கள் உள்ளம்" என்றான் இன்னொருவன். "உள்ளமும் உள்ளாழமும் முரண்படுவதன் பெரும் பதைப்பையே இங்கே வாழ்வென கொண்டிருக்கிறோம். இளமையில் திமிரி துடித்து தவித்து இயலாமையை உணர்ந்து அடங்குவதையே இங்கே அமைதி என்று அறிகிறோம். இனியும் தாழ முடியாது. அதற்கெதிரான போரில் ஒரு துளி குருதியேனும் சிந்தினோம் என்றாகட்டும். இது எனக்கிடப்பட்ட போர். இதில் நான் எவரையும் உடன் சேர்க்கவியலாது. அனைத்து போர்களும் கல்விகள்தான் எனக்கு. என் மெய்மையை தேடி சென்று கொண்டிருக்கிறேன். மீண்டும் வந்து பார்ப்போம்" என்ற பின் அர்ஜுனன் நடந்தான். மலையடுக்குகள் மேலெழுந்து வந்து திசை மறைத்தபடியே இருந்தன. பின்னர் அவன் குவை மடிப்புகளில் வெண்பனி விழுந்து வேல்முனை வடிவில் நீண்டிருப்பதை கண்டான். விழுந்த மேலாடை என, வெண்ணிற ஆட்டின் முகம் என பனியின் வடிவுகள், வானில் கட்டிய வெண்பட்டு தோரணம் என பனி முகடுகளின் நிறை தெரியலாயிற்று. குளிரை முதலில் காற்றென, பின் நீரென, பின் இரும்பென உணரலானான். குளிரில் சொற்களும் நடுங்கி உறைந்து விடுவதை நாரே என்னும் ஒற்றை சொல் நெடுநேரம் உள்ளே நின்று கொண்டிருப்பதிலிருந்து உணர்ந்தான். நாரே என்று சொல்லிக் கொண்ட போது அச்சொல் அசைந்தது. பனிமலை என நகர்ந்து நாரே என்றே நின்றது. நாரே என எதை சொல்கிறேன்? வெண்ணிற நாரை. இந்த மலை ஒரு பெரு நாரை, நாரை கூட்டம். நாரைகள் அவனை சூழ்ந்து சிறகோட்டி அமர்ந்து நோக்கி கொண்டிருந்தன. அவற்றின் கூர் அலகுகளின் முனையை மெல்லிய தன்னுணர்வாக அறிய முடிந்தது. ஒரு சிறு கலைவில் அவை சிறகு விரித்து எழுந்து பறந்து வானை மூடிவிடக்கூடும். அவற்றின் குரல் உரையிலிருந்து வாளை உருவுவது போல, முரசு தோலை கோல் வருடி செல்வது போல, செம்புக்கலம் இழுபடுவது போல செவி துளைக்க ஒலிக்கக்கூடும். வெண்ணாரைகள் குளிர்ந்திருந்தன.
வெண்ணாரைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. மெல்லிய உருமல். ஓநாய் அல்லது யானை. இது வெள்ளை யானை. வயிறதிரும் உட்பிளிர்கள். அவன் கண்ணெதிரே பெரிய பனிமலை ஒன்றின் விலா அசைந்து ஆடையென மெல்ல நழுவி கீழிறங்கத் தொடங்கியது. அதன் கீழெல்லையில் வெண்ணுரையலை ஆடை நுனியென நெளிந்து வளைந்தெழுந்தது. ஒரு கணம் உள் நடுங்கிய பின்னரே அது மிக அப்பால் இருக்கிறதென்பதும் அதற்கும் தனக்கும் நடுவே பெரும் பள்ளம் ஒன்று கீழிறங்கிச் செல்கிறதென்பதும் சித்தத்தை வந்தடைந்தன. வெண்ணிற அருவி என இறங்கியது பனிப்படுகை. கீழே எங்கோ காற்று அரைப்பட்டு பொங்கி மேலெழுந்து வந்து அவனை மூடி அதிரச் செய்து கடந்து சென்றது. மலை முகடுகள் எங்கெங்கோ ஓலமிட்டு கொண்டிருந்தன. அவன் நெடுநேரம் சென்று கொண்டிருந்தான். அது ஒரு கணத்தின் உள் சுழல் விரிவுதான் என்றும் தோன்றியது. அமர்ந்து ஓய்வெடுத்தான். தன் ஆடைகளையே கூடாரமாக கொண்டு உள்ளே ஒடுங்கி கொண்ட போது நத்தை என உணர்ந்தான். முதற் சில நாட்கள் கையில் இருந்த சுடப்பட்ட உலர்ந்த ஊனையை மென்று உண்டான். பின்னர் வரையாடு ஒன்றை வீழ்த்தி அதை சுட்டு உண்டான். மீண்டும் மீண்டும் சென்று கொண்டே இருந்தான். 17 நாட்களுக்கு பின் அவன் மலையுச்சியில் முதல் கிண்ணறனை கண்டான். அவன் அங்கே ஒரு சிறிய அசைவென தோன்றினான். அங்கிருந்து வந்த முதல் அம்பை அர்ஜுனனின் உடல் இயல்பாக தவிர்த்தது. மேலும் மேலுமென வந்த அம்புகளை பாறை ஒன்றுக்கு பின் மறைந்து தவிர்த்தான். மலை விளிம்பில் மேலும் 4 கிண்ணறர் தோன்றினர். அவன் அம்புப்பட்டு ஒருவன் கீழே விழுந்தான். மேலும் ஒருவன் திரும்புவதற்குள் விழுந்தான். மீண்டும் ஒருவன் தலை தோன்றியதுமே விழுந்ததும் அவர்கள் புரிந்து கொண்டனர். பின்னர் நெடுநேரம் அங்கே அசைவு தெரியவில்லை. பின்னர் முழ ஓசை எழத் தொடங்கியது. அதன் மொழியை அர்ஜுனன் புரிந்து கொண்டான். 3 அம்புகளை நேர் மேலே எழுப்பினான். அவற்றின் மொழியை அவர்கள் புரிந்து கொண்டதும் மலை விளிம்பில் வெண்ணிறமான தலையணி அணிந்த கிண்ணற முதியவன் ஒருவன் தோன்றினான். கைகளை விரித்து ஆட்டி அவனை வரவேற்றான். அர்ஜுனன் எழுந்து மீட்டு கை வீசினான். அங்கிருந்து கிண்ணறர்கள் நீண்ட சரடு ஒன்றில் ஒருவர் பின் ஒருவராக இறங்கி அவனை நோக்கி வரலாயினர். அர்ஜுனனை அவர்கள் மலைப்பிளவு ஒன்றுக்குள் அழைத்துச் சென்றனர். அதன் முகப்பை பார்ப்பது வரை நெடிதுயர்ந்த மலைவிழா நோக்கி செல்வதாகவே அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். ஒரு குன்றை சுற்றி கொண்டு அப்பால் சென்ற அந்த திறந்த வாயை கண்டபோது அதை போல ஒரு கோட்டையை கண்டதே இல்லை என உணர்ந்தான். உள்ளே சென்றபோது குளிர் எண்ணி இராதபடி குறையத் தொடங்கியது. உலைமுகம் என நீராவி வந்து முகத்தில் அறைய மெல்லிய வியர்வை பொடித்தழலாயிற்று. வெண்ணிற கோட்டை என சூழ்ந்திருந்த பனிமலைகளின் நடுவே பச்சை குறுமரங்கள் செறிந்த சோலை தெரிந்தது. அங்கிருந்து நுரை கிளம்புவது போல வெண்மயிராடை அணிந்த மக்கள் கிளம்பி அவர்களை நோக்கி வந்தனர். இடையிலிருந்த குழந்தைகளும் பருத்தி பூக்கள் போல தெரிந்தன. சிறிய வட்ட முகங்களில் ஒட்டி வைக்கப்பட்ட பச்சை மணிக்கண்கள், மொட்டு போன்ற உதடுகள், விழிகளில் எல்லாம் அச்சமும் வியப்பும் தான் இருந்தது. அவன் திரும்பி நோக்கிய போது குழந்தைகள் அலறியபடி அன்னையரை பற்றி கொண்டன. பெண்கள் மூச்சொலியுடன் பின்னால் சென்றனர். அவர்கள் அனைவரும் அவன் தோளுக்கு கீழே நின்றிருக்கும் உயரம் கொண்டிருந்தனர். பெண்கள் அவன் இடையளவே இருந்தனர். அவனை அவர்களின் ஆலயமாக தெரிந்த குகை ஒன்றுக்கு அழைத்துச் சென்றனர். அதன் வாய்முகப்பில் அமைந்திருந்த பலிபீடத்தருகே கொண்டு சென்று நிறுத்தினர். அப்பால் கருங்கல்லால் ஆன மிகச் சிறிய இருக்கை. சோலைக்குள் அமைந்திருந்த உயரமற்ற கல் குடில்களிலிருந்து திரண்டு வந்த மக்கள் அவர்களுக்கு பின்னால் கூடி நின்று அவர்களை நோக்கி கொண்டிருந்தனர். முழு ஓசையும் மணி ஓசையும் தொலைவில் என கேட்டன. பின்னேர் முன்னால் இருந்த மலையின் மடிப்பிலிருந்து எழுந்தன. பின்னர் குகைக்குள் ஆழத்தில் அதன் மாற்றொலி எழுந்தது. அவன் அப்பால் கிண்ணறர்களின் தலைவர் தன்னவர் சூழ வருவதை கண்டான். அவனுடன் வந்தவர்கள் மீட்டிய முழவும் எழுப்பிய மணியும் ஓசையிலா அசைவாக இருக்க சூழ்ந்த மலைகள் கார்வையுடன் அவ்வொலியை சுழற்றி நிறைத்து கொண்டிருந்தன. தலைவர் வெண்மயிராடை அணிந்து தலைக்கு மேல் 3 அடுக்காக உயர்ந்த வெண்மயிர் முடிசூடி கையில் வளைகோலுடன் வந்தார். அவருடைய தாடி இடைவரை வெண்ணிற அலைகளாக தொங்கியது. வெண்குழல்கள் தோளில் சரிந்திருந்தன. அணுகும் தோறும் அவை அவர் அணிந்திருப்பவை என தெரிந்தது. அவர்கள் ஒரு சடங்கென நடந்து அவன் நின்றிருந்த குகை முகப்பை அடைந்தனர். அவர்கள் அணுகி வந்ததும் முன்னால் வந்த முதுமகன் ஒருவன் அர்ஜுனனிடம் அரசரை வணங்குக என்றான். அச்சொல் அர்ஜுனனை திகைக்கச் செய்தது. அஸ்தினபுரியின் கிளைமொழி அது. அவன் விழிகளின் திகைப்பை நோக்கி புன்னகைத்தபடி அவன் உன் உள்ளத்திலிருந்து அம்மொழியை எடுக்கிறேன் என்றான். அவன் பேசுகிறானா விழிகளால் உணர்த்துகிறானா என
அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் அரசனை முழந்தாளிட்டு வணங்கினான். அரசர் தன் கோல் சாய்த்து அவனுக்கு வாழ்த்தளித்தார். இருவர் சென்று அப்பால் நின்றிருந்த பட்டை கற்கள் 2 விலக்கிச் சரித்தனர். அரசனுக்குரிய கல்பீடம் பச்சை நிற ஒளி கொள்ளத் தொடங்கியது. மழைக்கால சுனை நீரின் நிறம் மேலும் ஒளி கொண்டு உச்சி வெயில் பட்ட நீரென ஆயிற்று. அவர் அதில் ஏறி அமர்ந்தார். அவர் கையில் இருந்த கோலை ஒருவர் பெற்றுக்கொண்டார். அவருடைய சிறிய விழிகள் அவனை நோக்கி சற்று நேரம் நிலைத்திருந்தன. அவன் எண்ணிய அனைத்துடனும் அவரும் உடனிருந்தார் என்று உணர்ந்தபோது உள் நடுக்குடன் தன்னை கட்டுப்படுத்தினான். அவர் புன்னகையுடன், அந்த குகைதான் என்றார். அவன் திரும்பி அதை பார்த்தான். அது இங்கு எப்போதும் திறந்திருக்கிறது என்று கிண்ணறகுலத்து அரசர் சொன்னார். அது எங்கள் மூதாதையர் வந்த வழி. இந்த மலையுச்சியில் இருந்து வெண்ணுக்கு செல்லும் பாதையும் அதுவே. அவர் அமர்ந்திருந்த பீடம் இளந்தளிர் என ஒளி கொண்டது. அதன் மேல் அவர் பச்சை புழு போல உடல் மிளிர அமர்ந்திருந்தார். மானுடனே, நாங்கள் அங்கே விண்ணுருவில் இருக்கிறோம். இது எங்கள் மானுட தோற்றம். நீ போரிட வேண்டியது அவர்களிடம்தான். அர்ஜுனன் அவருடைய விழிகளை நோக்கி கொண்டு நின்றான். கூர்ந்து நோக்க நோக்க அவை நோக்கு தொடாத தொலைவுக்கு அகன்று கொண்டிருந்தன. இங்கிருப்பவை தனிப்பொருட்கள். அவற்றை இணைத்திருக்கும் சரடு சொல் என்னும் சொல்லால் சுட்டப்படுவது மட்டுமே. சொல் பின்னி எழுகின்றது புவி என்றார். அங்கு மண்ணில் வாழ்பவர்களிடம் திகழ்வது அவர்களின் சொல். அது வேர்விட்டு முளைத்தெழுந்த அடியாழமே எங்கள் சொல்வெளி. எங்கள் சொல் முளைத்தெழுந்த ஆழம் அக்குகைக்குள் வாழும் சொல். சொல்வெளியை அள்ளி முடிச்சிட்டு அமைத்த மையமே வேதம் என அவர் தொடர்ந்தார். அது ஒரு பீடம். அங்கு அமைகின்றன தெய்வங்கள். அது ஒரு படைக்கலம். அதன் கூரே நெறிகள். வேதத்தை உறுதி செய்பவர்கள் மொழியை கட்டுகிறார்கள். மொழியை ஆள்பவர்கள் புவியை வெல்கிறார்கள் என்றார் அவர். அர்ஜுனன் அச்சொற்களை அவருடைய ஒவ்வொரு உதடசைவுடனும் இணைந்து கேட்டபடி நின்றான். சென்று அதை வென்று வருக. எங்கள் வேதத்தின் மேல் ஒரு சொல் உன்னுடையது அமையும் என்றால் மட்டுமே நீ எங்களை வென்றாய் என்று பொருள். சென்று மீள்க. அவர் கை காட்ட அர்ஜுனனின் 2 பக்கங்களிலும் நின்றவர்கள் வருக என்றனர். அவன் எழுந்து தன் வில்லுடன் அவர்கள் இட்டு சென்ற வழியே நடந்தான். அவனை சூழ்ந்திருந்த முகங்கள் அலைநீரில் குமிழிகள் என அசைந்தன. ஒரு சொல்லும் இல்லாத நோக்குகள். அவன் அக்குகை வாயிலை அடைந்ததும் நின்றான். அவர்கள் செல்க என்ற பின் திரும்பி சென்றனர். எடை கொண்ட கால்களை சித்தத்தால் உந்தி அசைத்து முன்னெடுத்து அவன் உள்ளே நுழைந்தான். அக்குகை வெண்பனியாலானது. வெண்பனியாலான இருள் நிறைந்திருந்தது உள்ளே. அவன் காலடிகள் உள்ளிருந்து அவனை நோக்கி அணுகி வருவதைப் போல உணர்ந்தான். அவன் அங்கேயே நிற்க அவனிலிருந்து பிரிந்த பிரிதொன்றான அவன் முன்னால் சென்றான். அவனை ஆடிகள் என சூழ்ந்து கொண்டன பனி குகைச்சுவர்கள். முற்றிலும் ஓசையற்றிருந்தது அவ்விடம் என உணர்ந்த போது அறிந்தான். ஆடி என்றாலும் அவை அவன் பாவையை காட்டவில்லை. முன்னரே அறிந்த இடம் போல அது தோற்றம் காட்டுவது எதனால் என்று அவன் எண்ணிக்கொண்டான். ஒவ்வொரு அடிவைப்பையும் முன்னர் பலமுறை செய்திருந்தான். முன்னர் அறிந்த எண்ணங்களையே கொண்டிருந்தான். இந்த கணம் இப்படியே நிகழ்ந்திருக்கிறது. இப்படியே அடுத்த கணம் என்றாகி இருக்கிறது. இந்த இடம் எது? எங்குள்ளது இந்த ஆழம்? அக்கணம் எதிரே முதல் முறையாக தன் ஆடிப்பாவையை கண்டான். திடுக்கிட்டு அசைவிழந்து நின்ற அவனை நோக்கி அது மெல்ல வந்து கொண்டே இருந்தது. அது வெளியே அவன் கண்ட கிண்ணறகுலத்தரசர் என அறிந்தான். வெண்ணிறத்தில் வெண்பாவை என தெரிந்த அவ்வசைவை எப்படி நான் என உணர்ந்தேன் என அவன் வியந்தான். போருக்கெழுக என்றது பெருங்குரல் ஒன்று. அவர் கையில் அந்த நீண்ட வளைதடி தோன்றியது. அது சுழன்று தன்மேல் விழுவதற்குள் அவன் காண்டீபத்தை எடுத்து வளைத்து அவர் மேல் அம்பெய்து விட்டிருந்தான். மறுகணமே அவருடன் அவன் ஒரு போரில் ஈடுபட்டு விட்டிருந்தான். அவன் செய்த அத்தனை போர்களிலும் வில்லுடன் முற்றிலும் இணைந்து நெளிந்து நடனமிட்ட அவன் உடலுக்குள் விலகி விழி மட்டுமேயாக நோக்கி நின்றிருந்த உள்ளம் அப்போரில் முற்றிலும் ஈடுபட்டு தன்னை அழித்து கொண்டிருந்தது. முதலில் அவ்வுரு கரைந்து எழுந்த துரோணரின் உருவம் கண்டு அவன் திகைத்தான். மறுகணமே அவ்வுருவை யமனின் தண்டாயுதத்தால் அடித்து சிதறடித்தான். மறுகணமே இடப்பக்கம் பெருநகைப்புடன் எழுந்த பீஷ்மரை குபேரனின் அந்தர்த்தானம் என்னும் அம்பால் வீழ்த்தினான். அவர் நிலத்தமைவதற்கு முன்னரே பின்னால் ஜெயத்ரதன் வில்லுடன் எழுந்தான். வருணனின் பாசவாளியால் அவனை அவன் கொன்றான்.
இடிபோல நான் ஒலித்தபடி முன்னால் கர்ணன் தோன்றினான். அர்ஜுனன் வஜ்ரத்தை அம்பாக்கி அவனை உடைத்து வீழ்த்தினான். வெற்றி நகைப்புடன் அவன் முன்னால் செல்ல எதிரே வில்லுடன் எழுந்த இளைய யாதவனை கண்டு அவன் திகைத்துச் செயலிழந்தான். கரியவனின் வெறித்த விழிகள் அவனை அறியவில்லை. அம்முகத்தில் எழுந்த பெருஞ்சினத்தைக் கண்டு அர்ஜுனன் பின்னடைந்தான். அவனை நோக்கி வந்த அம்பை தடுக்கும் பொருட்டு மண்ணில் விழுந்து புரண்டு எழுந்தான். யாதவரே என்று அவன் கூவினான். என் முன் நில், இல்லையேல் தலை கொடுத்து விழு என்று கண்ணனின் குரல் ஆணையிட்டது. இல்லை, இப்பிறப்பில் எவர் முன்னும் தோற்பதில்லை என்றபடி அர்ஜுனன் அம்புகளை எய்தான். அவன் தொடுத்த அம்புகளெல்லாம் சென்று ஆடிப்பாவையில் என கரியோன் மேல் விழுந்து ஓசையுடன் தெரித்தன. போர் மட்டுமே அளிக்கும் பேருவகையுடன் அவன் வெறி கொண்டு நகைத்தபடி அம்புகளை பொழிந்தான். இக்கணம் இறப்பேன், இதோ பிறந்தெழுந்தேன், மீண்டும் ஓர் இறப்பு, கணமே வாழ்வென்றாகும் காலப்பெருக்கு, அம்புகளாலான காலம், அம்புகள் சூழ்ந்த வெளி, அம்புகளால் இவனுடன் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த அம்பு வலையில் சிக்கி இருப்பவன் நான், மறுபக்கம் அவன். அம்புத்தூளி ஒழிந்தது. அருகிருந்த கற்களை பெயர்த்து அம்புகளினை எய்தான். அவன் ஆடைகள் கிழிந்து அகன்றன, அணிகள் உடைந்தன. உடலெங்கும் தைத்த அம்புகளில் இருந்து குருதி தெரித்து குகைச்சுவர்கள் செந்நிற தசை பரப்பென்றாயின. அவன் எதிரே நின்று போரிட்ட இளைய யாதவனின் முகம் இருள் நீரில் நீந்தும் மீனென வாய்ப்பிழந்து பல் நிறை காட்டியது. அவன் அம்புகளை உடலெனும் கவசத்தால் ஏற்ற ஆமை என குவிந்தெழுந்தது. அம்புகளை தொடுத்து பன்றி என உருமியது. குருதி வெறி கொண்டு சிம்மம் என முழங்கியது. இவன் குறியோன், இவன் அனலோன், இவன் வெள்ளுடன் எழுந்த ராகவன், இவன் ஆழியில் அமைந்தவன், இவன் இருளெனச் சுருண்ட அவனே ஏந்தியவன், இவன் ஜெயன், இவன் விஜயன். இருளெனப் பெருகி எண்ணிலா கைகளுடன் அவனை சூழ்ந்து கொண்டது விண்ணளந்த பேருருவம். அவன் போரிட்டபடியே பின் நகர்ந்தான். வில் உடைந்து தெரிக்க படைக்கலம் ஏதுமில்லாமல் வெறுங்கையுடன் குருதி மூடிய வெற்றுடலுடன் நின்று தவித்தான். அவனை கரிய அலையென பெருகி அணைந்தது யாதவனின் விண்ணுருவம். கொலை விழிகள், குருதிச் சுவையூறிய வாயில் கொடுஞ்சிரிப்பு. அறியா தவிப்பில் அவன் பாய்ந்து பற்றி கிழிக்க முற்பட்ட குகைச்சுவரில் ஓர் இடைவெளி விழுந்தது. அதனூடாக அவன் தலை கீழாக பிதுங்கி சிறு குகை வழியில் வழிந்த சேற்று நீரினூடாக விரைந்து சென்று எங்கோ விழுந்தான். குரல்கள் அவனை சூழ்ந்து கொண்டன. கூச்சல்கள், விலகுங்கள் விலகுங்கள் என்னும் ஒலிகள். அவனுக்கு குளிர்ந்தது. கைகளை மார்புடன் சேர்த்து உடல் சுருட்டி குறுகி கொண்டான். விழி திறக்க முடியாமல் தலை எடை கொண்டிருந்தது. மென்மையான சூடான குருதிச் சேற்றில் புதைந்து கிடக்க விழைந்தான். அச்சேறு அவன் எண்ணங்களையும் மூடி அவனை தன்னில் அழுந்த வைத்து கொண்டது. கிராதம் 76வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.